திருவிழாவுக்கு இன்னொரியான தேவைன்னு தெரிஞ்சது. நேரா திருச்சூருக்கு போனேன். பாப்பாவோட ஃப்ரெண்டு உன்னிகிருஷ்ணனை பார்த்தேன். கணேசன் அவரோட யானைதான். ராத்திரி பகலா அதோட பழகி கமலக்கண்ணனை மாறினேன். கோவிந்தன் குட்டி தான் உண்மையான யானைப்பாகன். எந்த மதமா இருந்தாலும் அதை காப்பாத்த மனுஷங்க வேணுமில்ல. மனுஷங்களை அழிச்சிட்டு மதத்தை காப்பாத்தி என்ன புண்ணியம்? அதனாலதான் மதத்தை மறந்துட்டு மனுஷங்களை காப்பாத்த இப்படி ஒரு வேஷம் போட்டேன். இதனாலதான் நீ என்னை சுத்தி சுத்தி வந்தப்ப கூட அழகர் தனக்குத்தானே சிறை வச்சுக்கிட்ட மாதிரி உன் மேல எனக்கு இருந்த ஆசைய நான் சிறை வச்சுட்டேன். ஏப்பா, ஆண்டாள் மனசுல இருக்கிற காதலை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கப்போ உன் கை உன்னை எரியாம இந்தியா மேல் பறிஞ்சதே, அதுக்கு அர்த்தம் இதுதானா? நாம 2 பேரும் ஒண்ணும் சேர முடியாதுன்னு அழுகிறியா? இல்ல, இந்த ஊரை எல்லாம் எப்படி காப்பாத்துறது? இது யார் பண்ணாலும் ரொம்ப ஏற்பட்டா. இந்த விஷயத்துல என் உயிரே போனாலும் பரவாயில்ல. எப்படிப்பா தடுக்கிறது? தடுக்கலாம். நான் கமாலுதீன்கிறத நீங்க 2 பேரும் மறக்கணும். இந்த விஷயத்த சத்தியமா வெளியே சொல்லக்கூடாது. சரி, நான் என்ன பண்ணும்? ஊருக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி புது ஆளுக வந்தா நாம கவனமா இருக்கணும். வீட்டுல வந்ததும் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். அவர் எப்ப வருவாரு? கோயில்ல இருந்து சாமி புறப்படுறதுக்கு முன்னாடி வீட்டும் அவங்க ஆளுகள் இங்க வந்துருவாங்க. குர்ஆன், பகவத்கீதை, பைபிள், தோசை, ஏய், முதல்ல இதை படிங்க, அப்புறமா சாப்பிடலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? என் மகன் திரும்பி வர்ற வரைக்கும். ஊரோட ஊரா சேர்ந்து உன் பிள்ளையும் செதறி போயிட்ட. என் மகனை யாருன்னு நினைச்ச? சிங்கண்டா. உன்ன மாதிரி துரோகிங்க வைக்கிற குண்டெல்லாம் அவனை ஒண்ணும் பண்ணிட முடியாது. தனியா போயிருக்கான்னு நினைக்கிறியா? அல்லாஹ் அவன் கூடவே இருக்காரா. உன் கூட்டாளிகளை அழிக்கிறதுக்கு அவனுக்கு துப்பாக்கியோ பீரங்கிய தேவையில்லை. ஒவ்வொரு முறை இதயம் துடிக்கும் போதும் தான் ஒரு இந்தியன் நினைச்சுக்கிட்டு இருக்கானே, அந்த ஒரு நினைப்பே போதுண்டா துரோகிகளை சர்வ நாசமாக்கி. அன்பும் அஹிம்சையும் தான் இஸ்லாத்தோட வழிமுறைன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அப்பாவி மனுஷங்களை கொல்றது பாவம்னு குர்ஆன்ல சொல்லி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல? அதுல இருக்கிற ஒரு வரிக்கு ஏத்த மாதிரியாவது வாழ்ந்தே. மாமா, என்னாச்சு மாமா? மாமா, என்னாச்சு மாமா? மாமா, சொல்லுங்க மாமா. ஏண்டா முஸ்லிமா இருந்துகிட்டு இஸ்லாமுக்கே களங்கத்தை ஏற்படுத்துறீங்க. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். மாமா, தண்ணி குடிங்க மாமா. மாமா, சொன்ன கேளுங்க, தண்ணி குடிங்க மாமா. மாமா, ப்ளீஸ் தண்ணி குடிங்க மாமா. மாமா, சின்ன வயசுலயே பாரத மாதாவுக்கு ஜேன்னு கோஷம் போட்ட வாயிடா இது. சொன்ன மாதிரி ஆளுங்க கொடுக்கிற பச்சை தண்ணிய கூட குடிக்காது. அல்லாஹ் முருகா, முருகா, என்னாச்சு முருகா, ஐயா? ஜமீலா. என்னங்க? யா அல்லாஹ், எனக்கு என்ன ஆனாலும் சரி கமாலுக்கு மட்டும் சொல்லி அனுப்பிடாதீங்க.
எங்க நீங்க வராம போயிருக்கணும் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு மற்ற விஷயங்களை தயார் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படிங்களா? இவர் என் அண்ணன் மாதிரி. என்னை பத்தின எல்லா விஷயங்களும் இவருக்கு தெரியும். தைரியமா பேசலாம். வணக்கம், உட்காருங்க. இவங்க எல்லாம் ஆர்மியில ஷார்ட் கமிஷன்ல சர்வ் பண்ணவங்க. இவங்க என் பாம்ப் ஸ்குவாட சேர்ந்தவங்க. கமால், முருகா, நீ எதுக்கா இங்க வந்த? உங்களை பார்க்கணும்னாரு. என்னாச்சு சொல்லுடா. அந்த 4 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்களா? அப்புறம் என்னடாச்சு? பாப்பாவுக்கு நம்மள விட்டு போயிட்டாங்கல்ல. உங்களுக்கு எந்த தகவலும் தரக்கூடாதுன்னு வாப்பா உறுதியா இருந்துட்டாருன்னு உமாக்குதான் மனசு தாங்கல. நீங்க வராம எந்த காரியம் நடக்கூடாதுன்னு கையோட கூட்டு வர சொன்னாங்க. தம்பி, நீ இப்பவே புறப்படுப்பா. கம்மா, நீங்க போயிட்டு வாங்க. ஐ டேக் கேர். எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் எதையும் எதுக்காகவும் திரும்பி பார்க்க கூடாது. பாப்பா கட்டளையிட்டு இருக்கார். நான் இங்க இருந்து இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சாதான் பாப்பாவோட ஆத்மா சாந்தி அடி. பெத்த மகனை விட இந்த தேசத்து மன்ன அதிகமா நேசிச்ச ஒரு பாப்பா. இதை கொண்டு போய் பாப்பாவோட ஜனசா மேல போடு.